சென்னையில் விட்டு கனமழை பெய்யும் நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சுதாகர் வழங்க கேட்கலாம். சுதாகர் வணக்கம், விவரங்கள் என்ன சொல்லலாம்? சென்னை ரிப்பன் மாளிகையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர் KN நேரு நாசருடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். மழைநீர் தேங்கிய இடங்கள் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சென்னையில் எந்தெந்த பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளது என்பது குறித்தும் இந்த விரிவான ஆய்வு என்பது ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. அமைச்சர்கள் KN நேரு மற்றும் நாசர் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னையில் விட்டு கனமழை பெய்து வரும் நிலையில் அந்த தாழ்வான பகுதிகளில் உள்ள பொதுமக்களை மீட்டு நிவாரண மையங்களில் தங்க வைப்பதற்கான 107 படகுகள் தயார் நிலையில் உள்ளது. இது குறித்தும் இந்த ஆய்வு என்பது ஆலோசனை என்பது மேற்கொண்டு வருகிறார். இதில் 36 படகுகள் மாநகராட்சிக்கு சொந்தமாக வாங்கி தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள சுரங்கப்பாதைகள், சாலைகளில் தேங்கியுள்ள மழை நீர் வெளியேற்றும் பணிகள் குறித்தும் அதிகாரிகளிடம் ஆலோசனை என்பது மேற்கொண்டு வருகிறார். சென்னை அருகே வங்கக்கடலில் உள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 12 மணி நேரம் நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு கடற்கரையை நோக்கி மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் தான் தற்போது நகர்கிறது. கடற்கரை நோக்கி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று இரவு சென்னை புதுச்சேரி இடையே கரையை கடக்க வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் குறிப்பாக அந்த நுங்கம் கோடம்பாக்கத்தில் உள்ள பகுதிகளில் மழைநீர் என்பது அதிக அளவில் தேங்கி நிற்கிறது. கணேசாபுரம் மற்றும் அந்த கோடம்பாக்கம் பகுதியில் மழைநீர் தேங்கி வீடுகளில் புகுந்து பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.